2 நாளாகமம் புஸ்தகம் 12ஆம் வசனம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு முன்னும் சரி உனக்கு பின்னும் சரி, உனக்கு கொடுக்க போற ஐஸ்வர்யத்துக்கு நிகரா உனக்கு கொடுக்கிற போற ஆஸ்திக்கு ஆசீர்வாதத்துக்கு நிகரா எந்த ஒரு ராஜாவும் அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண போறதுல அனுபவிக்க போறது இல்ல. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இவன் எதுல சிறந்தவன் அப்படின்னா, இவன் தான் இஸ்ரவேல்ல 3வது ராஜாவா வந்தான். இவன் தான் யாரு? முதல்ல யாரு வந்தான் ராஜாவா சொல்லுங்க? சவுல் வந்தான், 2வது தாவீது வந்தான், 3வது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் வந்தான். இந்த 3வது ராஜாவுக்கு என்னத்தை கொடுத்தாராம்? யாருக்கும் கொடுக்க முடியாத திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம். சொல்லுங்க, திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம். அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் தகுதி உள்ளவனா, கிருபை பெற்றவனா? இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவனா இருந்தான், எப்படி நடந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். 1வது வசனத்தில் சொல்லுது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். இவனுக்கு பாருங்க, இன்ட்ரடக்ஷனே பாருங்க, 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். தன் ராஜ்யத்திலே என்ன பண்ணப்பட்டான்? பலப்பட்டான். அல்லேலூயா. பலப்பட்டானாம். அவனை குறித்து வாசிக்கும் போது சில பேர் தொழிலில் இருந்தால் தொழிலில் பலப்படணும், வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரத்தில் பலப்படணும், படிப்பில் இருந்தால் படிப்பில் பலப்படணும், குடும்பத்தில் பலப்படணும், ஊழியத்தில் பலப்படணும், இப்படி பல விதத்தில் பலப்படுதல் இருக்குது. இவன் அட்மினிஸ்ட்ரேஷன், இவனுடைய ராஜ்யம், இவனுடைய தேசம் பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டது. சொல்லுங்க, பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டது. அதனால இவனை சொல்லும் போது கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். சொல்லுங்க, கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். பக்க சொல்லுங்க, கர்த்தர் இவனோடு கூட இருந்தாரு. இருந்தது மாத்திரமல்ல, இவனை மிகப்பெரிய மனுஷனா மாத்தினார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யாரோடு கூடலாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவங்கள எல்லாரையும் கர்த்தர் பலப்பட செய்வாரு. அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணுவாரு? பெரியவனா மாத்துவாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க மாறணும்னு இல்லைங்க, கர்த்தர் உங்களை மாத்துவார், பெரிய மனுஷனா மாத்துவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேலாக்குவார், உன்னை தலையாக்குவார். கர்த்தருடைய செயல் இது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவனை என்ன பண்ண? மிகவும் பெரியவனாக்கினார். சொல்லுங்க, இவன் மிகவும் பெரியவனாக்கினார். இவன் என்ன பண்றான் பாருங்க. இப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். இப்போ இவன் முதலாவது இவனை குறித்து சொல்லிட்ட பிறகு இவன் 1000 பேருக்கு அதிபதியும் 100 பேருக்கு அதிபதிகளும் இஸ்ரவேலை என்ன பண்ணா? தலைவராக்கி இஸ்ரவேல் மேல் பிரபுக்களை எல்லார்கிட்டையும் என்ன பண்றான்? பேசி நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தரை நாடி, கர்த்தருடைய சமூகத்தை நாடி அவரிடத்துல போவோம் என்று சொல்லி என்ன பண்றான்? தேவன் இருக்கிற அந்த கூடாரத்துக்கு போனான். அந்த காலத்தில் பாருங்க, ஆலயம் கட்டப்படலை. மோசையினாலே கூடாரமாக ஆலயம் கட்டப்பட்டது. டேபர்னாக்கிள்னு வாங்க இங்கிலீஷில். அது ஒரு கூடாரம். ஆபிரகாம் கூடாரத்தில் வாசம் பண்ணது போல அன்றைக்கு மோசையினுடைய அந்த முதலாவது ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்னா கூடாரத்தில் இருந்துச்சு. டென்ட்டு மாதிரி. ஏன் டென்ட்டு மாதிரி வச்சார்னா, அந்த கூடாரம் என்ன பண்ணால் மூவ் ஆகும். இப்படி மொபைல் ஏடிஎம்
மொபைல் காய்கறி கடை, மொபைல் எல்லாம் அது என்ன பண்ணோம், நகர்ந்து கண்டு போட்டு வீடு தேடி போய் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் தரன்ற மாதிரி இந்த முதலாவது உண்டாக்கப்பட்ட ஆலயம் அது கூடாரமாக இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் மக்கள்கள் அவங்க டிராவல் பண்ணாங்க பாரு, இந்த ஆலயமும் அவங்களோடு கூட என்ன பண்ணுச்சு, டிராவல் ஆச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த கூடாரமும் அவங்களோடு கூட நகர்ந்துச்சு. ஏன்னா பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டினா நகர்த்தின்னு போக முடியாதுல்ல. இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பில்டிங்கை கூட என்ன பண்ணுறாங்க 10 அடி நவுத்தி வச்சிடறாங்க, 10 அடி மேலே என்ன பண்ணுறாங்க தூக்கிடுறாங்க. அதெல்லாம் அப்போ கிடையாது. ஆனால் கூடாரமாக வச்சா என்ன பண்ண, இந்த ஆலயம் அப்படியே மூவ் ஆகும். அதனால் என்ன பண்ணாங்க, கூடாரமாக வச்சாங்க பாருங்கள். இப்போ இவன் வந்து ராஜ்யத்துக்கு வந்தோன்னோ மோசேயின் காலத்தில் இருந்த கூடாரமும் அந்த பெசையல் பண்ணின அந்த பலிபீடமும் அந்த வெண்கல தொட்டியும் அந்த என்ன பண்ண உடன்படிக்கை பெட்டியும் அந்த கூடாரத்தில் என்ன பண்ணுது இருந்தது. தாவீது கூட என்ன பண்ண, ஆலயத்தை கட்டும்படி நினைச்சான். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ ரொம்ப ரத்தம் சிந்துட்ட, போர் பண்ணிட்ட, நீ வந்து ஆலயத்தை கட்டாத, உனக்கு பின்னி உன் மகன் வந்து கட்டுவான், நீ அவனுக்காக என்ன பண்ணு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிரு, இடத்த சூஸ் பண்ணி வச்சிரு, எந்த இடத்துல கட்டணும் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வச்சிரு அப்படின்ட்டான். இப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தாவீது என்ன பண்ணான், சாலமோனுக்கு சொல்லிட்டு போயிட்டான். சொல்லிட்டு போயிட்டோன்னோ இவன் என்ன பண்ணுறான், முதலாவது என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ஆலயத்தை, அதாவது கூடாரம் இருக்கிற அந்த பலிபீடத்தையும் அந்த கூடாரம் இருக்கிற அந்த வெண்கல தொட்டியையும் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் நாடி இவனும் இவனுடைய ஜனங்களும் என்ன பண்ணாங்க, தேவனுடைய இடத்துக்கு என்ன பண்ணாங்க போனாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ராஜா ஒரு தலைவன் எவ்வழியோ அப்படிதான் மக்கள். இவன் முதல்ல எதை பார்க்க போனான், தேவனுடைய கூடாரத்தை என்ன பண்ணான் சீர்படுத்தவும் அதை நாடி செல்லவும் என்ன பண்ணுறான், இவன் முதலாவது ராஜ்யத்தில் வந்தோன்னு போகிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பிரச்சனை, கடவுளை தேடினா நிறைய பேருக்கு கசக்குது. ஒரு அவர் கூட அவங்களால உட்கார முடியாது, ஸோ பிஸி. அம்பானியோட இவங்க பெரிய ஆளுங்க. ஏன்னா ஒரு அவர் இருந்தால் என்ன பண்ணோம், நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் போயிடுமே. நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் வேத வசனம் சொல்லும் போது காத்திருந்து வேதத்தை கேட்குறானோ, வேதம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல் பலனடைந்து உயர எழும்புவார்கள். இந்த வசனம் உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா, ஒருத்தனை உயர எழுப்ப பண்ணும். ஆனால் இவங்களுக்கு என்ன, ஐயோ எப்பா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் வந்தேன்னா கம்யூனி எடுத்தேன்னா அடுத்து மெதுவாக அப்படி நான் வந்துட்டு போயிடுவேன். எனக்கு அங்கே போன நாத்தியமில் ஏகப்பட்ட பிஸி, நிறைய கையெழுத்து போடணும், நிறைய காரியங்கள் செய்யணும். நான் சொல்கிறேன், எப்போ வேதத்தை காத்திருந்து வேதத்தை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, வேதம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல் என்ன பண்ணுவாங்க, பலனடைந்து உயர என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவன் பாருங்க ஆலயத்தை நோக்கி சென்றான். ஆலயத்தை நோக்கி சென்றது மாத்திரமல்ல, 1000 பலிகளை என்ன பண்றான், தகன பலிகளை செலுத்துகிறான். வாசிங்க அந்த பட்டியை. ஊரான் புத்திரனாகிய ஊரின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். எல்லாம் சொல்லுங்க, சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். எதை நாடி போனாங்க, தேவனுடைய சமூகத்தை நாடி போனாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்பெல்லாம் தேவ சமூகத்தை நாடி போறோமோ, ஜெபத்துக்கு நாடி போறோமோ, ஆராதிக்கிறதுக்கு நாடி போறோமோ, வசனத்தை கேட்கறதுக்கு நாடி போறோமோ, நான் சொல்றேன் அப்பெல்லாம் பெரிய காரியம் நடக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இங்கே காத்திருக்கிற நேரம் ஒன்றும் வீணல்ல, கர்த்தராலே கனம் பெறுவீர்கள். சொல்லுங்க, கர்த்தராலே கனம் பெறுவீர்கள். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாடி போனான் ராஜாங்க. யாரு ராஜா போங்க, ராஜாவோ அதிபதிகளும் பிரபுக்களும் என்ன பண்றாங்க, நாடி போறாங்க. அப்புறம் அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பாருங்க. முதலாவது இவன் வந்து என்ன பண்றான், சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்றான், தேவனுக்கு என்று செலுத்துகிறான். சொல்லுங்க, சர்வாங்க தகன பலிகளை தன் தேசத்துக்காகவும் தன் தேசத்து குடிக்காகவும் தனக்காகவும் தன் ராஜ்யத்துக்காகவும் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான். ஆடுகள் மாடுகள் இருக்கும், எல்லா
எல்லாம் என்ன பண்றான்? சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்றான்? தேவனுக்கு முன்பாக செலுத்துகிறான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்பெல்லாம் பலி செலுத்துறாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? மக்களை கண்ணோக்கி பார்க்கிறார். பலி செலுத்தப்படும் போதெல்லாம் என்ன உண்டாகுது? தேசத்தினுடைய ஜனங்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறது. ஜனங்களுடைய பாவங்கள் மூடப்படும் பொழுது தேவன் ஜனங்களை கண்ணோக்கமா என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பலி அந்த காலத்துல ரத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? தேவனிடத்துல கடந்து வர முடியாது. ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை கிடையாது. ரத்தத்தோடு தான் என்ன பண்ண முடியும்? ஜனங்கள் கடந்து வர வேண்டும். ஏன்னா தேவன் பரிசுத்தர், மனுஷனோ பாவி. தேவனை சந்திக்க வரும்போது அவன் பாவத்துக்கான பரிகாரமாய் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? இவன் பாவத்தை மூடுகிறவராய் இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இவனுக்கு பதிலாக ஒரு உயிர் மரிக்கும் போது, அந்த ரத்தம் சிந்தப்படும் போது அவனுடைய பாவம் மூடப்படுகிறது. அவன் பாவம் மூடப்படும் போது தேவன் இவனுடைய குரலையும் தேவனுடைய விண்ணப்பத்தையும் தேவனுடைய காரியங்களை என்ன பண்றாரு? கேட்கிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப புதிய ஏற்பாடு காட்டில் அந்த காலத்துல வந்து பலியோடு வரணும். அந்த காலத்தை அதனால தான் யோபு என்ன பண்றான்? தினமும் காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணான்? பலி செலுத்தும்படி போனான். ஆபிரகாம் என்ன பண்ணான்? எங்கெல்லாம் தொழுது கொண்டானோ அங்கெல்லாம் என்ன பண்ணான்? பலி செலுத்துறான். பலிபீடங்களை கட்டினான். அதுவே நீங்களும் பாருங்க, தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும். சொல்லுங்க, பலிகளை. இன்றைக்கு என்ன ஆண்டவரே? ஜீவனுள்ள பலியை செலுத்தணும். சொல்லுங்க, ஜீவனுள்ள. ஜீவனுள்ள பலி எது? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிதான் ஜீவனுடைய பலி. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆடையும் மாடையும் நம்ம பலி செலுத்த தேவையில்லை. ஏன்னா ஒரே தரம் நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாகி விட்டார். ஒரே தரம் நமக்காக ரத்தம் சிந்தி விட்டார். அந்த ரத்தத்தை எண்ணி, அந்த பலியை எண்ணி நன்றி செலுத்துவது தான் ஜீவ பலி. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யாராவது எடுத்து வாசிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து 13 என்னங்க? படிங்க. அதுக்கு மேலே மேலே வா. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை என்ன பண்ணுவோம்? எப்போதும் செலுத்த கடுவோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ உதடுகளின் காளைகள், எபிரேயர்ல இன்னொரு இடத்துல சொல்லுது, உதடுகளின் காளைகள், உதடுகளின் பலிகள். அல்லேலூயா. உதடுகளின் பலிகள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, சொல்லுங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம். சொல்லுங்க, செலுத்த கடுவோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பலிகளை செலுத்துவது என்பது என்ன அப்படின்னா, நம்ம வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் பலி. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இயேசுவை எண்ணி, இயேசு செய்த பலியை எண்ணி நாம அதுக்கு நன்றி செலுத்தி வாய்களில இருந்து என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் சொல்றோம். அதனால தான் என்ன பண்றாங்க, ஒரு டிவியில போடுறாங்க பாரு, 1000 ஸ்தோத்திர பலி. சாலமோன் பலி என்னது? 1000 இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. 1000 சொல்றீங்களோ, சாலமோன் மாதிரி என்ன சொல்றீங்களோ, ஆனா உங்க வாய்களை திறந்து எப்ப எல்லாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறீங்களோ, நான் சொல்றேன், தேவன் அதை என்ன பண்ணுவார்? சுகந்த வாசனையாகும், உகந்த பலியாகவும் என்ன பண்ணுவாரு? நினைவு கூறுவாரு.
இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறான். ஒரு ஆடு இன்னைக்கு வந்து எத்தனையோ 1000, அன்னைக்கு எத்தனை மாடுகள், அதெல்லாம் எவ்வளோ காசு இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஜனங்களுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனங்களுடைய பாவம் மூடப்பட வேண்டும், தேசத்துக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறான், எல்லாருக்கிட்ட சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பலிகளை என்ன செலுத்தும்படியா என்ன பண்ணுறான் வரான். நாமும் கூட பாருங்க, கூடி வந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண சொல்ல பண்ண 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 என்ன உண்டாகுங்க, தேவனுக்கு சுகந்த பலிகளையும் உகந்த பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜீவனுள்ள பலிகளையும் என்ன பண்ணோம் நம்ம செலுத்துவோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாலமோனை போல நாமும் செலுத்தணும். சொல்லுங்க, சாலமோனை போல நாம் என்ன பண்ணோம் செலுத்தணும். வாயை திறந்து துதிக்கணும், வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லணும், வாயை திறந்து நன்றி செலுத்தணும். சில பேர் வாயே திறக்க மாட்டான். இவன் வந்து அடுத்தவங்க தோத்திரம் பண்ணாங்களா அவர்கிட்ட வாயை பார்க்கறது, இங்கே வந்து வெறும் உக்காந்துட்டு அப்படியே திரும்பி போகிறது. என்னடா நமக்கு கடவுள் நமக்கு இந்த வாரம்லாம் சுகம் கொடுத்துக்கிறாரு, இந்த வாரம்லாம் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்மளை பாதுகாத்துருக்கிறாரு, எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கலாம், நன்றி செலுத்தலாம் அப்படின்னு கிடையாது. இருதயம் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை இப்போ சாட்சி சொல்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க பாஸ் ஆனாங்க, ஆனால் பாஸ் ஆன பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டவர் என்ன பாஸ் ஆக்கினாரு வரல. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இன்னும் எவ்வளோ பேருக்கு நன்றி செஞ்சுருப்பாங்க. ஒரு சாட்சின்னா சொல்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டுது, மனசு வர மாட்டுது. தேவனை துதிக்கிறதுக்கு, தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்படி இருக்கக்கூடாது. தேவன் செஞ்ச இந்த நன்மைகளை என்ன பண்ண, காலையில் வந்து ஆலயத்தில் என்ன பண்ண வேண்டும், வாரத்தின் முதல் நாளில் என்ன பண்ணோம், தேவ சமூகத்தை நாடி, ஆலயத்தை நாடி, துதியோடு கூட சோத்திரத்தோடு கூட அவர் சமூகத்தில் சோத்திர பலிகளை இடும்போது நான் சொல்கிறேன் பாருங்க, சாலமோனை நினைவு கூர்ந்தது போல, சாலமோனை பெரியவனாக்கினது போல, சாலமோனுக்கு எதை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் என்ன பண்ணுவார், தருவார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதலாவது இவன் பலிகளை செலுத்தினான், நன்றி பலிகளை செலுத்தணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சர்ச்சுன்னு சொல்கிறோம். அந்த பாரம்பரிய சர்ச்சில் ஒரு நல்ல காரியம் நடந்தோன்னா, ஒரு திருமணம் நடந்தோன்னா ஒரு ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வந்து வைப்பாங்க. ஒரு நல்ல காரியம் நடந்தோன்னா ஒரு ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வந்து வைப்பாங்க. இங்கே நம்ம எத்தனை பேர் ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தும்? காணிக்கையே செலுத்துறதில்ல, அப்புறம் எங்கள் ஸ்தோத்திர காணிக்கை. ஒரு நல்ல காரியம் நடந்தோன்னோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு நன்றி, இது ஸ்தோத்திர காணிக்கை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, செலுத்துவாங்க. ஏன்? அதுக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ண. வாய்கள் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய பணத்திலையும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. திருமண காரியங்கள் நடந்தாலும், குழந்தை பேரை பெற்றாலும், ஒரு வீடு கட்டினாலும், ஒரு பர்த்டே வந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஒரு ஸ்தோத்திர காணிக்கை கொடுப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு வாகனம் வாங்கினாலும், ஒரு புது வீடு போனாலும், இப்படி பல காரியங்களை செஞ்சாலும் ஒரு நன்றியை செலுத்துகிற உள்ளம் சாலமோனுக்கு போல நமக்கு வரணும். இவனுக்கு தெரியுது, ஐயோ எனக்கு என்ன பண்ணீங்க ஆண்டவரே, எங்களுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தில் ஒரு பெரிய கிருபையை செய்து என்னை நீங்கள் என்ன பண்ணீங்க, ராஜாவா மாற்றிட்டீங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன என்ன பண்ணீங்க? இவன் சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்தை படிங்களேன் ஒரு நிமிஷம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். பாருங்க, அவன் ஸ்தானத்தில் ராஜாவா மாத்திட்டீர். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவன் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியானவன். அவன் ஸ்தோத்திர பலி செலுத்தினான் பாருங்க, அதனால தான் அவன் ராஜா மாதிரி இருக்கிறான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீயும் ராஜ வாழ்க்கை வாழணுமா, ராஜா மாதிரி இருக்கணுமா, சாலமோன மாடலா வச்சுக்கோ. நான் சாதாரண ஆளாக இருந்தேங்க, என்னை ஒரு அதிகாரியாக வச்சுருக்கிறீங்க. நான் சாதாரண ஆளாக இருந்தேன், என்னை உயர்த்தி வச்சுருக்கிறீங்க, என்னை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறீங்க, என்னை தலையாக்கி வச்சுருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறீங்க, எனக்கு இப்படிலாம் இதெல்லாம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், தேவனை துதிக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அந்த இருதயம் நமக்குள்ள வேணும். அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்போது நான் சொல்றேன், எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி உள்ளத்தோடு கூட வாழ்வோம். எதை கொடுத்தாலும் அது அர்த்தம் இருக்கும். சில பேருக்கு ஒரு பொருளுடைய அர்த்தமும் தெரியாது, கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தினுடைய அர்த்தமும் விளங்காது. அதை வச்சு என்ன வேணா அபியூஸ் பண்ணுவாங்க. ஒரு பதவி கொடுத்தாலும் ஒரு இது கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறது இல்லை, நடக்கிறது கிடையாது. அலட்சியம் பண்ணுறது. ஏசா மாதிரி என்ன பண்ணுறது, அலட்சிய போக்கு. நம்ம எப்போதும் என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போது தேவனாகிய கர்த்தாவே, என் தகப்பனாகிய தாவீது அருளிய உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனையா இருக்கிற ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாய் மாத்தினீர். இப்போ சொல்றான், ஆண்டவரே உமது வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில உறுதிப்படட்டும். தாவீதுக்கு நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, இதை ஏராளமான ஜனத்துக்கு என்னை ராஜாவா மாத்தி இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஏராளமான ஜனத்துக்கு இந்த ராஜாவா. இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கிற ஞானத்தையும் அறிவை எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். கவனிங்க, இப்போ ஒரு விண்ணப்பம் பண்றான். முதல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறான். ரெண்டாவது ஒரு விண்ணப்பம் பண்றான். என்ன விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே என்ன ராஜாவா மாத்திட்டீங்க, ஏராளமா இருக்குது இந்த ஜனம், இந்த ஜனத்தை நான் ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த ஜனத்துக்கு நீதியை செய்யறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. நான் சிறு பையனா இருக்கிறேன், நான் முட்டாள் போல இந்த மக்களை நடத்திக்க கூடாது. நான் ஒரு அறிவு கட்டவன் போல வாழ்ந்து இந்த மக்களை தப்பான பாதைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாது. இந்த மக்களுக்கு நான் நல்லதை செய்யணும். நீர் உண்டு பண்ணின மக்கள் உமது ஜனத்துக்கு நான் நல்லதை செய்யணும். ஆண்டவரே, ஏராளமான இருக்கிற இந்த ஜனத்துக்கு நான் என்ன பண்ணணும், நல்லது செய்யணும். இந்த ஜனங்களை நடத்தணும். இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை தாங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேதத்துல நீங்க வாசிக்கலாம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரும் கடிந்து கொள்ளாது தேவனிடத்தில் கேட்க கடவான், அவனுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு மேல வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறையில்லாமல் பூரணராய் நிறைவுள்ளவராய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்பா நீ பூரணரா இருக்கணும், நீ நிறைவா இருக்கணும், உனக்கு ஒரு நன்மையும் குறையில்லாம இருக்கணும். சொல்லுங்க, நீ பூரணரா இருக்கணும், நிறைவா இருக்கணும், ஒரு நன்மையும் உனக்கு குறையில்லாத இருக்கணும். நீ பூரணராய் ஒரு நன்மையும் குறையில்லாம இருக்கிறதுக்கு உனக்கு பூரணம் இருக்கட்டும், பொறுமை உங்ககிட்ட இருக்கட்டும். சொல்லுங்க பொறுமை. பக சொல்லுங்க பொறுமை. சொல்லுங்க பொறுமை இருக்கட்டும். பொறுமை இருந்தா, பேஷண்ட் இருந்தா பூரணமா இருப்ப, நிறைவுள்ளவரா இருப்ப, குறையில்லாம இருப்ப. அப்போ சரிங்க, இந்த பொறுமை எப்படிங்க வரும்? இந்த பொறுமை ஒரு மனுஷன் எப்போ தெரியுமா வரும்? நாணம் இருந்தா தான் பொறுமை வரும். சொல்லுங்க, நாணம் இருந்தா தான். அதனால தான் 5ஆம் வசனத்தை திருப்பி சொல்றாரு பாருங்க, பின்னாடி கீழே வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவரும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த இடத்துல சொல்றாரு, எப்பா பொறுமை வேணும்னு சொல்லிட்டேன். இந்த பொறுமை எப்படி வரும்? நாணம் இருந்தா தான் வரும். சரி, இந்த நாணம் எப்படி வரும்? கடையில் போய் வாங்கிக்க முடியுமா? அண்ணாச்சி 1 கிலோ புளி வாங்கிக்கிற மாதிரி, 1 கிலோ பருப்பு வாங்கிக்கிற மாதிரி போய், ஆண்டவரே என்னது அண்ணாச்சி ஒரு நாணத்தை கொஞ்சம் 1/2 கிலோ கொடுங்க ஆண்டவரே, கேட்க முடியுமா? ஸ்கூலில் போனால் கூட நாணம் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிப்பா, நல்லா படி, சொல்கிறத கேளு, ஒழுங்காக கிளாஸில் உக்காரு, பொறுமையாக சொல்கிறத அமைதியாக கேளு, வீட்டில் போய் ஒழுங்காக படி, நல்லா எழுது, கெட்ட பிள்ளைங்கள்லாம் சேராத, அரட்டை அடிக்காத, சொல்கிறத கேளு, அப்போ நாணம் வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. டீச்சரை தான் சொல்லுவாங்க. இங்கேயும் சொல்கிறார் ஆண்டவர், எப்பா நாணம் வேணும்னா என்கிட்ட வா. சொல்லுங்க, நாணம் வேணும்னா யார்கிட்ட வா? ஏன் நாணம் இருந்துச்சுன்னா பொறுமை வந்துச்சு, பொறுமை இருந்தால் எல்லாம் வந்துடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
அப்போ இந்த பொறுமையை தரக்கூடிய நாணம் யாருக்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த தேவன்கிட்ட யார் நாணத்தை கேட்குறாங்களோ அவரை கடிஞ்சு கொள்ள மாட்டாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார், நாணத்தை கொடுப்பார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த நாணத்தை தான் யாரு கேட்டான்? சாலமோன் கேட்டான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் சாலமோன் நிறைவுள்ளவனா இருந்தான். அதனால தான் சாலமோன் ஒன்றிலும் குறையில்லாம இருந்தான். அதனால தான் சாலமோன் பூரணரா இருந்தான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ தேவனிடத்துல எதை கேட்கணும்? அவன் ஜனத்துக்காக நாணத்தை கேட்டது போல உன் பிள்ளைகளை நடத்தணும், உன் குடும்பத்தை நடத்தணும், ஒரு சபையை நடத்தணும், ஒரு வியாபாரத்தை நடத்தணும், தொழிலை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முதல் பொறுமை தேவை. இந்த பொறுமை நாணம் இல்லாம வரவே வராது. இந்த பொறுமை என்ன பண்ணாது? நாணம் இல்லாத வரவே வராது. அந்த நாணத்துக்காக எங்கேயா போறது? தேவனிடத்துல போ. அதை தான் சாலமோன் செஞ்சான். அதை தான் என்ன பண்ணான் சாலமோனு? இந்த ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு நாணத்தை தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணான். அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க அவனுக்கு. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால், இந்த விருப்பம் உன் இது சில பேரு நான் இன்னைக்கு சொன்னோன்னா நான் வீட்டில் போய் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர்கிட்ட நானும் கேட்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் விருப்பம் இதை கேட்கறது வெறும் உதட்டில் இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். ஆண்டவரை எங்கத்துல இருந்து கேட்கிற? உதட்டுல இருந்து கேட்கறியா, உள்ளத்துல இருந்து கேட்கறியா? ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கே தெரியுத, உதட்டுல இருந்து பேசுறாயா, இவன் உதட்டு அளவுல சிரிக்கிறாயா, இவன் உள்ளம் சிரிக்கலப்பா, தெரியுதல்ல? மனுஷனுக்கே தெரியுத, தேவனுக்கு தெரியாமா போயிடும்? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையாச்சே. அவனை பார்த்து கேட்கிறார், எப்பா இந்த விருப்பம் இருதயத்தில் இருந்தபடியினால் சொல்லுங்க. உன் இருதயத்துல இருந்தபடியினால். இருந்த ஒரு ஆமென். எப்பெல்லாம் தேவனிடத்துல நீங்க விண்ணப்பம் போறீங்களோ, வேண்டுதல் போறீங்களோ, அந்த விருப்பம் வெறும் அது உதட்டளவுல விருப்பமா இருக்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணணும், இருதயத்திலிருந்து ஆராதிக்கணும், இருதயத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கணும், உள்ளத்திலிருந்து வேண்டிக் கொள்ளணும், ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இது உள்ளத்துல இருக்கணும். ஏன் பாருங்க, இவனு தூக்கத்துல ஆண்டவர் பேசுறார். ரியல் இல்லைங்க, தூக்கத்துல சாலமோனுக்கு அன்னைக்கு நைட்டு போய் தூங்கினா பாரு, சொப்பனத்துல பேசுறார். சொப்பனத்திலேயே இவன் விண்ணப்பம் பண்றான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில பேருக்கு தூங்கினா வந்து சொல்ல, ஐயா பயமாகுது, தூங்கினா பயங்குது, கெட்ட கெட்ட கனவா வருது. நீ கெட்ட கெட்டதை பார்க்குற, அதான் உனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. நீ நல்லதை பாரு, வசனத்தை பாரு, வசனத்தை கேளு, அப்போ நல்ல கனவு வரும், தேவன் பேசுவார். நைட்டு படுக்க சொல்ல ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறியா? ஆண்டவரே சொப்பன வழியாய் பேசும், யாக்கோபுக்கு பேசுனது போல, சாலமோனுக்கு பேசுனது போல குடும்ப ஜெபம் பண்ணுறியா? அப்போ நல்லா உறக்கம் வரும், சொப்பனத்தில் தேவன் பேசுவார். சில பேருக்கு கண்ணை மூணாலே பயம், கண்ணை மூணாலே பிசாசுக்கு சொல்கிறான், கண்ணை மூணாலே இருட்டா தெரிதுன்றான். ஏயா பிரச்சனை அப்படின்னா, இவரு ஆள் சரியில்லை, நாளெல்லாம் வேற என்னமோ செஞ்சுட்டு தூங்க போனால் இந்த மாதிரி வருது பிரச்சனை. நான் சொல்கிறேன், வசனத்தை படிப்பா, வசனத்தை கேளுப்பா, ஜபம் பண்ணுப்பா. அப்போ தேவன் இருதயத்தில் தூங்கினா கூட பேசுவார். இவன் இருதயத்தில் இருக்குது பாருங்க, சட்டுன்னு யாரையும் யோசிக்கல, ஒரு ஆலோசனை கேட்கல, உடனே என்ன பண்ணுறான்? எப்பா உள்ளத்தில் இருக்கிறத கேளுன்னு சொல்லணும். எப்பா என் ஜனத்துக்கு நாணத்தை தாங்க சொல்லுங்க, என் ஜனத்தை நடத்துறதுக்கு எனக்கு நாணத்தை தாங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உள்ளம் எதுனால நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வாயில வழியா வரும். சொப்பனத்துல கூட அது வாயில வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. இப்ப நிறைஞ்சிருக்குது உள்ளம், ஆண்டவர்கிட்ட நாணத்தை கேட்கறான். நாணத்தை என்ன பண்றான்? கேட்டான். தேவன் சொல்றாரு, எப்பா உன் இருதயத்தில் இருந்தபடினாலே ஐஸ்வர்யத்தை கேட்கல, கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க உன்னை நான் அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலே ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களிலும் உன் பின் இருக்கும் ராஜாக்கள் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பாருங்க, இவன் கேட்டது நாணம்.